ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் ஓவர். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கிறேன்னா, இது வரைக்கும் நீங்க பார்த்திராத ஒரு சூப்பரான ஃபேரிடேல் படம். இந்த சின்ன வயசுல நம்ம நிறைய ஸ்வீட்டான கதைகள்லாம் கேட்டு அதை நமக்கேற்ற மாதிரி இமேஜின் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா? அப்படிப்பட்ட கதைகளை ஒன்று தான் இது. சோன்லேனர் பார்த்துலாமா? ஒரு ஊர்ல இருக்கிற ராஜாவுக்கு 2 பொண்ணுங்க. அதுல மூத்த பொண்ணுக்கு சீக்கிரமா இளவரசனை சூஸ் பண்ணி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்துல இருக்கிற நாட்டுல எல்லாம் இளவரசர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாத்தையுமே இன்வைட் பண்ணி ஒரு போட்டி மாதிரி வச்சு அதுல ஜெயிக்கிற இளவரசனை மூத்த இளவரசிக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்ற மாதிரி ஒரு போட்டி வைக்கிறாரு. இப்படி இருக்க அந்த நாட்டுல இருக்கிற திருடனான இந்த படத்தோட ஹீரோ எவ்வளவு நாள் தான் சின்ன சின்னதா திருடுறது, பெருசா திருடி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இளவரசன் மாதிரி வேஷம் போட்டு அரண்மனைக்குள்ள போறான். ஏன்னா அங்கதான் போட்டி வைக்கிறாங்க இல்லையா? அதுல கலந்து எப்படியாவது யாருமே இல்லாத டைம்ல அரண்மனையில ஆட்டையை போட்டுடலான்ற மாதிரி அரண்மனைக்குள்ள போறான். ஆனா அங்க போனவனுக்கு ராஜாவுடைய 2வது பொண்ணான இளவரசி மேல காதல் வர, இது தெரிஞ்ச ராஜா என்ன பண்ணிடுறாருன்னா, இவனை மனிதர்கள் யாருமே போகக்கூடாத மந்திர காட்டுக்குள்ள அனுப்பிடுறாரு. சோ அங்க நம்ம ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதெல்லாம் நம்ம ஹீரோ சமாளிச்சு அவன் லவ் பண்ண பொண்ணான இந்த நாட்டோடைய இளவரசியை கல்யாணம் பண்ணானா இல்லையா அப்படின்ற கதையை சூப்பரா சொன்ன கதை தான் 2020 வருஷம் ரிலீஸ் ஆன தி ஃப்ராக் பிரின்ஸ் அண்ட் தி மேஜிக்கல் ஃபாரஸ்ட். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாமா? அப்படி போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. படத்தோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தன் தனியா உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. அப்ப அந்த நேரத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ரொம்ப பயங்கரமான அனிமல் சவுண்ட்லாம் கேக்குது. அதை பார்த்து அவன் பயந்து ரெடியா வெப்பன் எடுக்க, அவனை பயமுறுத்துற மாதிரி ஒருத்தன் பின்னாடி வந்து மிரட்டுறான். ஸோ இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. ஸோ இதை பார்த்தவன், உனக்கு வேற வேலையே இல்லையா, தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னும் போது, ஸோ இவன் வேற யாரும் கிடையாது, இவன் தான் ஹீரோடைய ஃப்ரெண்டு, பேர் வந்து டியோ. அடுத்தது டியோவும் ஹீரோ கிட்ட, உனக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா, ஒரு வேலையும் ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிற, உன்னை வச்சு என்ன பண்ண, கொலை வரியில இருக்கிறேன், இங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு திட்ட. அதுக்கு ஹீரோ, சரி சரி கூலாக்கு, நெக்ஸ்ட் டைம் பட்டையை கலப்போம், நீ வேணா பார்த்துட்டே இரு அப்படின்னும் போது, நீ எப்படி பட்டையை கலப்பன்னு எனக்கு நல்லாவே தெரியும், போன தடவை நீ பண்ணதெல்லாம் நான் இனிமே மறக்கல அப்படின்னு சொல்லி இப்போ ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ ஹீரோ இதுக்கு முன்னாடி திருட போயிருக்கும் போது அங்கே இருந்த பிரின்சஸ் கிட்ட மாட்டி அவங்க கத்தி எல்லாரும் ஹீரோவையும் டியோவையும் பிடிக்க வராங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து திருட போன இடத்துல அதுவும் பிரின்சஸ் கிட்ட மாட்டி தான் நம்ம ஹீரோவும் டியோவும் தப்பிச்சோம் பொழைச்சோன்ற மாதிரி அங்கே இருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்காங்க. அதனால தான் டியோவும் ரொம்பவே ஃபீலிங்காக இருக்கிறான். ஸோ இவனை வச்சுக்கிட்டு எந்த ஒரு காரியத்தையுமே பண்ண முடியல, பொங்காத பூரியாலாம் இருக்கிறான் அப்படின்னும் போது உடனே ஹீரோவும், இந்த தடவை நான் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன், என்ன நம்பு, நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை நம்ம குயிக்காக சக்ஸஸாக முடிக்கணும் சரியா அப்படின்னும் போது அடுத்த சீனில் காமிக்கிறாங்க, நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஸோ இவளை பற்றி சொல்லணும்னா, இவ ரொம்பவே சுட்டி பொண்ணு, இவ ஒரு இளவரசி. இப்போ கூட அவ குதிரை எடுத்துட்டு அரண்மனையில இருந்து வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. இவ வந்தது கூட யாருக்குமே தெரியாது. அப்படி நம்ம ஹீரோயின் அங்கே இருக்கிற மந்திர காட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிணத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போதான் மந்திர காட்டில் இருந்து ஒரு பயங்கரமான சத்தத்தோட ரொம்பவே வெளிச்சமா பிரகாசமா தெரிய, அதை பார்த்த ஹீரோயினும் ஏதோ இந்த மந்திர காடு நம்ம கிட்ட பேச நினைக்குது போல அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு இருக்க. இதை பார்த்து ஹீரோயினை கூட்டிட்டு வந்த குதிரையோ, எம்மாடி நீ வேணா பார்த்துட்டு உன்ன உங்க டேடி ஒன்றும் சொல்ல மாட்டாரு, என்னதான் ஏதாவது சொல்லி நான் தான் உன்னை கூட்டிட்டு வந்துட்டேன்னு என்ன வெளுன்னு வெளுத்துருவாரு அப்படின்னு அது ஓட ஆரம்பிச்சிடுது. உடனே ஹீரோயினும் குதிரை பின்னாடி ஓடி வரா. அப்படியே சீன் கட்டாக இங்க நம்ம ஹீரோவை அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அங்க இருக்கிற பேலஸை காமிச்சு, இங்க தான் நம்ம திருட போறோம், கொஞ்சமாவது பொறுப்பு போடலங்காயாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி காமிச்சு, இந்த இடத்துல நீ பாரிஸ் கண்ட்ரியோடைய பிரின்ஸா ஆக்ட் பண்ணி கிடைச்ச வர எல்லாத்தையுமே சுருட்டிட்டு போகலாம் அப்படின்னு அதை கேட்ட நம்ம ஹீரோவும் துப்பு துப்புன்னு ஓடி வந்து அங்க வந்துட்டு இருக்கிற ஒரு வேற நாட்டுல இருந்து வந்த பல்லக்குக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறான். அதே மாதிரி நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் அதுக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்க, ஏன்னா இந்த பல்லாக்கில் இருக்கிற ஒரு பிரின்ஸும் பார்த்தீங்கன்னா இவங்க கொள்ளையடிக்க பிளான் பண்ணியிருக்காங்கல்ல, அந்த பேலஸ்குள்ள தான் போக போறாங்க போல. எதுக்காகனா இந்த பேலஸ்ல இருக்கிற இளவரசிக்கு இளவரசன் தேவன் தான் இன்னைக்கு வந்து பேலஸ்ல ஏதோ ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் எல்லாருமே போயிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பேலஸ்க்கு என்ட்ரன்ஸ்க்கு வந்ததுமே பல்லாக்கில் இருந்த ராக்கி பிரின்ஸும் கீழே இறங்கி வந்து அங்க இருந்த செக்யூரிட்டி கிட்ட, நான் பிரின்ஸ் வந்திருக்கிறேன், இந்த நாட்டில இருந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த பல்லக்குக்கு போய் அங்க இருந்த பிரின்ஸோடைய ட்ரெஸ் எடுக்கலான்னு பாக்குறான். ஏன்னா அப்பதான் அவனை எல்லாருமே பிரின்ஸ் நம்புவாங்க. அதனால அந்த பல்லக்க பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஒரு செக்யூரிட்டி வந்து ஹீரோ கொஸ்டின் கேட்கறான். அதுக்கு ஹீரோ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கோல்டன் காயினை காமிச்சு, இது ரொம்பவே ஸ்பெஷலான காயின், இப்போ நம்ம ஒரு கேம் பிளே பண்ணலாம், அதுல நீங்க வின் பண்ணிட்டா உனக்கு நான் இந்த கோல்டு காயினை தருவேன் அப்படின்னு சொல்ல, இந்த டைம்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு செக்யூரிட்டி பின்னாடி போய் நின்று, கேம் என்னன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு 3 சான்ஸ் இருக்குது, அதுல ஒரு தடையாவது நீ என்ன அடிச்சு தள்ளிட்டியானா உனக்கு தான் அப்படின்னு. அதை கேட்ட செக்யூரிட்டியும் ரொம்பவே சந்தோஷமாகி ஒரு குத்து விட, பட் ஃப்ரெண்டு குத்துக்கெல்லாம் இருக்க. இப்படியே அவனுக்கு 3 சான்ஸ் முடிஞ்சு போக, இந்த சைடு கேப்ல ஹீரோ பிரின்ஸ் ட்ரெஸ் ஆட்டையை போட்டுட்டு அலைக்கா தூக்கி போட, ஃப்ரெண்டும் செக்யூரிட்டியா ஒரு குமாங்குத்து குத்தி அங்க இருந்து எஸ்கேப் ஆகி பல்ல கடியில பதுங்கி போறாங்க. செக்யூரிட்டியும் இங்க நடந்தது என்னன்னு தெரியாம அவன் மண்டைக்குள்ள மத்தலாம் வச்சுட்டு இருக்குது. அடுத்தது நம்ம ஹீரோயின் குதிரை கிட்ட, எதுக்கு அங்க இருந்து சொல்லாம கொள்ளாம வந்தன்ற மாதிரி பேசிட்டு இருக்க. அப்ப பேலஸ்ல இருந்து ஹீரோயினுடைய மாமா வந்து ஹீரோயின் கிட்ட, எங்க போற, உங்க அப்பாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சா ரொம்பவே கோவப்படுவாரு, எதுக்கு வெளியில போன அப்படின்னு கேட்கும்போது, நான் சும்மா பூ பறிக்கலான்னு போயிட்டு வந்தேன்ற மாதிரி போய் சொல்றாங்க. அதுக்குள்ள ராஜா வந்து ஹீரோயினை பிடிச்சி திட்டி
திட்டி உங்க அக்காவை மாதிரி நீயும் பொறுப்பா இருக்கணும், பட் நீ இன்னுமே விளையாட்டுத்தனமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாமாவை பார்த்து தான் ஒரு முறை மறைச்சி இதுதான் நீங்க அவளை பாத்துக்கிற லட்சணமா அப்படின்னு கொஸ்டின் கேட்க உடனே ஹீரோயினும் நான் குதிரைக்கு தண்ணி குடிக்க கூட்டிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம எனக்கு பயம்லாம் கிடையாது, நானும் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு இருக்கா. இங்க அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டு காரனையும் தான் காட்டுறாங்க. அவனுங்க என்னடானா நல்லா ஃப்ரெஷ்ஷா ரெடி ஆகி காம்படிஷனுக்கு ரெடி ஆகி வர கிங்கும் அந்த காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறதுக்காக முன்னாடி வராரு. அங்க இருந்த பிரின்ஸ் எல்லாரையுமே கிங்குக்கு நல்லாவே தெரியுது. அதனால அங்க இருந்தவங்க எல்லாருக்கிட்டையும் உங்க அப்பா வரல நல்லா ஃபைட் பண்ணுவாரு, புலிக்கு பிறந்தது பூனை ஆக்குமா அப்படின்னு பேசிக்கிட்டே இப்போ நம்ம கரெக்டா ஹீரோ கிட்ட வந்து ஆமா நீங்க யாரு, எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க, உங்களை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னது உடனே ஃப்ரெண்டு ஆஜராகி இவன் பாரிஸ் நாட்டோடைய மூத்த பையன், முத்தான பையன், இவன் வாழு வீசினா வானமே இவன் கிட்ட மண்டிடும் அப்படின்னு மணிமணியா பொய்ய வாரி இறைக்கேன். இதை கேட்டு கிங்கும் வானம் மண்டிடுதா இல்லாட்டி நீ வானத்துக்கிட்ட மண்டிடுறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோ ஒரு பிரின்ஸ் ட்ரெஸ் ஆட்டையை போட்டு அழகா ரெடியாகி வந்திருக்கிறத அந்த ராக்கி பிரின்ஸ் நோட் பண்ணி என்னது இது, இதே மாதிரி தான் நானும் என்னுடைய மாஸ்டர் கிட்ட ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ண கொடுத்தேன், அது எப்படி உங்ககிட்ட இருக்க முடியுன்ற மாதிரி கரெக்டாக கேட்க உடனே நம்ம ஹீரோ அடா சாத்துக்குடி மண்டையா ஷார்ப்பா இருக்கானே நினைச்சு இது என்னுடைய மாஸ்டர் எனக்காக ஆசையா ரெடி பண்ணி கொடுத்தாரு, இந்த மாதிரி டிசைன் எல்லா மாஸ்டரும் ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு வழியா சமாளிச்சு விட்டுறான். அடுத்தது நம்ம ஹீரோயினும் அக்காவும் என் கூட காம்படிஷன்ல யாரு பெஸ்டா பண்றீங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அங்க இருந்த பிரின்ஸை கூப்பிட அவனும் ஹீரோயின் அக்கா இருக்கிற தோரணையை பார்த்து என் கையில அடிபட்டு இருக்கு அப்படின்னு கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கலான்னு பார்த்தா பிரின்சஸ் வந்து விடாம கூப்பிட அதனால இந்த பிரின்ஸும் வர எல்லாரும் ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு சேரப் பண்ண அதுக்குள்ள ஹீரோயின் அக்கா பிரின்ஸை தோக்கடிச்சு நெக்ஸ்ட் ஒரு குண்டனை கூப்பிட குண்டன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுடைய அக்காவை தோக்கடிச்சிட்டான். அடுத்தது நம்ம ஹீரோயினும் வர இப்போ ஹீரோயினை பார்க்க இப்படி ரெண்டு பேர்த்துக்கும் கண்ணால காதல் பேசிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள ஹீரோயினுடைய அக்கா ஹீரோ கூப்பிட ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து வெற்றி உனக்கு தான் அப்படின்னு வெக்கப்பட்டு சொல்ல ஸோ நம்ம ஹீரோயின் அக்கா கூட ரெடியாக லாஸ்டா ஹீரோ தோக்கடிக்கிற சமயத்தில் ஃப்ரெண்டு பக்காவை ஒரு இறக வச்சு ஹீரோயின் அக்காவை குத்தி விட அதனால அவ கையை லூஸ் விட இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஈஸியாக வின் பண்ணிட்டான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ தனியாக வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோவை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோவும் வந்திருக்கிறது ஹீரோயின் தான் அப்படின்னு கெஸ் பண்ணி யாரோ திருட்டுத்தனமா என் பின்னாடி வர்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி பின்னாடி திரும்பாம சொல்லவும் உடனே ஹீரோயினும் அங்கிருந்து வந்து ஹீரோ கையில இருந்த இறக பிடுங்கி நான் திருட்டுத்தனமா வரேனா, அப்போ நீ பண்ணது என்னது, இதை வச்சு தானே நீ வின் பண்ண அப்படின்னு கரெக்டாக கேட்கும்போது உடனே ஹீரோவும் இது இல்லாட்டியும் நான் தான் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரி நீ யாரு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் நான் தான் இந்த கிங்டமுடைய லிட்டில் பிரின்சஸ், நீ பண்ணது மட்டும் எங்க அப்பா கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோயேன் என்ன நடக்கும்னு தெரியும்ல, அதனால நான் சொல்றதை நீ கேட்கணும் அப்படின்னு தான் அதை கேட்ட ஹீரோ லிட்டில் பிரின்சஸ் கிட்ட ஒரு கெத்தே இல்லை, கூண்டுக்குள்ள அடைச்சு வச்ச கிளி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்கவும் அதுக்கு ஹீரோயின் வந்து என் பேரு மட்டில்டா, எங்க அப்பாவுக்கு 2 ஒய்ஃப்ஸ் இருந்தாங்க, நான் 2வது ஒய்ஃபோடைய பொண்ணு தான், எங்க அம்மாவுக்கு மேஜிக் கேம் பிளே பண்றது ரொம்பவே பிடிக்கும், நான் பிறக்கும் போதே எங்க அம்மா என்னை விட்டு போயிட்டாங்களாம், இப்போ வரைக்கும் எங்க அம்மாவை ரொம்பவே மிஸ் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு போக ஹீரோ பின்னாடி போக இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த அழகான இயற்கையை பார்த்தா உனக்கு என்ன தெரியுதுன்ற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோ இப்போ இருக்கிற கிளைமேட்டை பார்த்தா மழை வரும் போல அப்படின்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு இந்த இயற்கை என்கிட்ட பேசுற மாதிரி இருக்குது, அதுவும் எங்க அம்மா என் கூடவே கனெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அவங்க கிட்ட இருந்து கோல்டு காயினை காமிச்சு இதுவும் எங்க அம்மாவுடைய காயின் தான், அவங்க மெமரியா தான் இது இருக்குன்னு சொல்லி அதை காமிக்கவும் அதை வாங்கி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ராஜா வந்துட்டாரு. ஸோ ராஜா என்ன பாரிஸ் பிரின்ஸ் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் டக்குன்னு அதுவா அந்த கிளைமேட்டை வந்து ஒரு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்ல உடனே கிங்கும் அடுத்த காம்படிஷனுக்கு ரெடி தானே, ஸோ ரெடி ஆகுங்க போங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அக்காவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து வந்தவங்க கிட்ட இதுதான் எங்க குடும்பத்தோடைய விளக்கு, நீங்க ஏன் எங்க கிங்டமுக்கு பிரின்ஸா இருக்க வரீங்க, அதுக்கு வேல்யூபிளான ரீசன் சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி இந்த விளக்கு ஆஃப் பண்ணணும், இதுதான் செகண்ட் டெஸ்ட், இதுல பாஸ் பண்றவன் தான் அடுத்த லெவலுக்கு போக முடியும்ன்ற மாதிரி சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இப்போ ராக்கி பிரின்ஸ் வந்து அக்கா கிட்ட உன்னுடைய முகம் முந்திரி மாதிரி இருக்குது, கண்ணு கருப்பட்டி மாதிரி, வாய் செவந்த ஜிலேபி, உன்னை பார்த்ததுமே உன்னை தான் கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன்ற மாதிரி அளக்க முடியாத அளவுக்கு உன்கிட்ட அழகு இருக்குன்ற மாதிரி அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கிறான். அப்படி சொல்லிக்கிட்டு ஹீரோயின் அம்மாவுடைய கோல்டன் பால் எடுக்க போக இதை பார்த்து கார்டியன்ஸ் அலர்ட் ஆகி முன்னாடி வராங்க. ஸோ கிங்கும் டென்ஷன் ஆகி அந்த கோல்டன் பாலை டச் பண்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாதுன்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட ராக்கி பிரின்ஸும் அட நான் உங்க பொண்ணு அழகை கம்பேர் பண்ண தாங்க அதை எடுத்தேன் அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட ராஜாவும் அட தீவனத்துக்கு பிறந்த தின்னி மூட்டை முந்திரி ஜிலேபின்னு வாயில இருந்து வர்றதெல்லாம் திங்கிற ஐட்டம்ஸ் தான், உன் டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல இப்போ ஹீரோடைய டேன் வருது. ஸோ ஹீரோவும் எனக்கு இப்படிலாம் முகம் முந்திரி முள்ளங்கிலாம் வாயில பேச முடியாதுங்க, வட சொல்ல முடியாது, ஒரு பொண்ணை பார்த்ததுமே இவங்களுக்காக எதை வேணாலுமே பண்ணலாம்னு தோணும், அப்படி எனக்கு தோணுச்சு, உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் என்ன தாண்டி தான் வரணும், உனக்காக உயிரெல்லாம் கொடுக்க மாட்டேன், உனக்காக எவன் உயிரையும் வேணா நான் எடுப்பேன் அப்படின்னு ஹீரோயினை பார்த்து சொல்லிட்டு கேண்டிலையும் கேஷுவலா ஆஃப் பண்ண இதை பார்த்த ஹீரோயினுடைய அப்பா வந்து இவன் என்ன நம்ம சின்ன பொண்ணுக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஒரு லுக் விட்டுறாரு. அடுத்து ஹீரோயினுடைய அக்கா தலையில இருந்து இப்போ ஒரு மேஜிக் பண்றேன்னு சொல்லி ஒரு முட்டையை எடுத்து காமிக்க அதை பார்த்த ஃப்ரெண்டும் இது எப்படிடா
அப்படின்னு பார்த்தா அங்க பக்கத்துல ஒரு முட்டை கூடு இருக்குது. ஸோ இதுதான் ஹீரோடைய ட்ரிக் போல. இதை பார்த்து இந்த அக்கா வந்து உடனே டக்குன்னு வாழை எடுக்க, ஆனா ஹீரோ பொசுக்குன்னு வாழை எடுக்கிறாளே அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாலோ அப்படின்னு சாக்காக அதுக்குள்ள ஹீரோயினுடைய அக்கா வாழை வச்சு முட்டையை சீவி அலைக்கா முட்டையை குடிக்கிறாங்க. ஸோ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அவளுடைய மாமா கிட்ட அப்பா ஃபர்ஸ்ட் டைம் அம்மாவை எங்க மீட் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு மாமா வந்து உன்னுடைய அப்பா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே நொந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவர் குதிரையில ரைடு வரும்போது உன்னுடைய அம்மாவை பார்த்து பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கதையை சொல்லிட்டு இருக்கிறாரு. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோ கிட்ட நம்ம பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், நம்ம கோல்டன் பாலை தூக்கிட்டு இன்னைக்கே போயிடுவோம் அப்படின்னு போது இதை கேட்ட ஹீரோ, கோல்டன் பாலை எதுக்கு நம்ம எடுக்கணும், அது ஹீரோயினுடைய அம்மா கூடியது, அது ரொம்ப பொக்கிஷமாவ பார்த்துட்டு இருக்கா, நீ எதுக்கு இப்போ ஜுவல்ல இருந்து கோல்டன் பாலுக்கு மாறின அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட ஃப்ரெண்டு, நீ எதுக்கு இப்போ கொந்தளிக்கிற, இதெல்லாம் தேவையில்லாதது, நீ ஹீரோயின் ஏதாவது லவ் கிவ் பண்றியா என்ன அப்படின்னு கேட்டு கோவப்பட, அதுக்கு ஹீரோ வந்து எனக்கு சொல்ல தெரியல, ஆனா இது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொன்னதுமே ஃப்ரெண்டு காரணம் அப்ப ஆளை விடு, நான் தனியா போய் இதை கம்ப்ளீட் பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டு போக, மனசு கேட்காத நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டு பின்னாடி வந்து தனியா போய் மாட்டிக்காத நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி கோல்டன் பாலை சேஃபா பார்த்துட்டு இருக்கிற செக்யூரிட்டி அப்படியே வச்சு நம்ம டைவர்ட் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லி என்ன பண்றானா, நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கீழே விழுற மாதிரி விழுந்து ஐயோ அம்மா என் காலு போச்சு அப்படின்னு கத்த, இதை பார்த்த செக்யூரிட்டியும் ஹீரோக்கு என்னாச்சுன்ற மாதிரி பார்க்க வர அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஃப்ரெண்ட் அங்க உள்ள லேம்ப் ரோப்பை கலட்டி விட அது பொத்துன்னு செக்யூரிட்டி மண்டை மேலையா விழுந்து அப்படியே மட்டையாக்கிட்டான். உடனே கோல்டன் பால் எடுத்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா அந்த டைம்ல ஹீரோயின் கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்டு போய் ஒளிஞ்சிக்கிறான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட அவசரமா ஆள் எங்க கிளம்புது அப்படின்னு கேட்க, அதை சமாளிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் எனக்கு உங்க அக்காவை மேரேஜ் பண்றதுல விருப்பம் இல்லை, அதனால தான் அவன்கிட்ட சொல்லாம இங்க இருந்து போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கையில வச்சிருந்த கோல்டன் பாலை பேக்ல மறைக்க, உடனே ஹீரோயினும் அந்த பையில என்ன மறைச்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டுப்படுங்க. அதுல ரெண்டு பேத்துக்கும் கை கலப்பு வந்துருது. கடைசியில அந்த கோல்டன் பால் பேக் வந்து கீழே விழ இதை பார்த்து ஹீரோயின் ஷாக் ஆகி, நீ இந்த அளவுக்கு இருப்பேன்னு நினைக்கல, இப்படி ஏமாத்திட்டல அப்படின்னு கத்தி எல்லா செக்யூரிட்டியும் வந்து நம்ம ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் பிடிச்சு லாக் பண்ணிட்டாங்க. ஹீரோயினும் கீழே விழுந்த கோல்டன் பாலை எடுக்கிறான். அந்த டைம்ல அது ரொம்பவே பிரைட் ஆகி அவளுக்கு நிறைய இல்யூஷன்லாம் வருது. அடுத்தது அவங்க கிங் வந்து அந்த கோல்டன் பாலை ஒரு லாக்கரை வச்சு பூட்டிட்டுறாரு. அடுத்தது ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் எல்லாரும் முன்னாடியும் ஹேண்ட் கஃப் போட்டு நிப்பாட்டி, இவங்க பண்ண திருட்டுத்தனத்துக்கு உங்க முன்னாடி நல்ல பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் இனி யாருமே இந்த தப்பை பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஃப்ரெண்டும் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் கோல்டன் பாலை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் இப்படி பண்ணோன்ற மாதிரி சொல்லி சாரி கேட்குறாங்க. பட் ஹீரோவோ கிங்கை பார்த்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் பாரிஸ் பிரின்ஸ் கிடையாது, நான் திருட்டுற மோட்டிவில் தான் இங்கே வந்தோம். பட் இங்கே வந்து எப்போ உங்கள் சின்ன பொண்ணை நான் பார்த்தனோ அப்போவே நான் என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன், நான் உங்கள் பொண்ணை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட ஹீரோயின் இன்னுமே டென்ஷன் ஆகி இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுறா. அடுத்தது ஃப்ரெண்டு ஹீரோவை பார்த்து விளங்காத வேலையை பார்த்து விட்டுட்ட வெண்ணமவனே அப்படின்னு ஒரு லுக்கு விட, அதுக்குள்ள கிங்கும் ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் மேஜிக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு கொண்டு விட சொல்லி ஆர்டர் போட்டுடுறாரு. ஸோ கார்டியன்ஸும் பிடிச்சி இழுத்துட்டு போகும்போது ஹீரோனுடைய கோல்டு காயினை தூக்கி மேலே போட்டதும் இந்த சவுண்டு ஹீரோயின் காதுக்கு கேட்டு அவள் உள்ள இருந்து ஹீரோ நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்தது இவங்களை மேஜிக் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இந்த மேஜிக் ஃபாரஸ்ட்டில் ஃபாரஸ்ட் ராஜாவுடைய பெர்மிஷன் இல்லாமல் உள்ள வர்றவங்களுக்கு சரியான தண்டனை கிடைக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த மேஜிக் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள எறும்பு கூட்டமாக ஊறிட்டு இருக்க, பாம்பு படம் எடுக்க, பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறந்து போக மொத்தத்தில் ஜொலிக்கும் ஜுவல்லரியா இருக்குது. ஸோ இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட இதில் ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அவ்வளோ அழகா இருக்குன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு கடுப்பாகி எல்லாம் உன்னால தான்டா, இந்த தடவையும் சொதப்பிட்டல, ஐ லவ் யூன்னு வெக்கமே இல்லாமல் சொல்ற, நீ ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருந்தாலே ராஜா வந்து நம்மளை மன்னிச்சு விட்டாலும் விட்டுருந்துருப்பாரு அப்படின்னு லைட்டாக கிண்டல் பண்ணிட்டு சொல்ல, உடனே ஹீரோ கடுப்பாகி ஃப்ரெண்ட் அடிக்க வரான். அப்போ திடீர்னு அவங்க பள்ளத்தில் விழுந்துடுறாங்க. வான்வெளியில் பறந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு மாதிரி அவங்களுக்கு தெரியுது. ஃபைனலாக ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் தலைகீழாக தொங்கிட்டு இருக்கிறாங்க. இது யார் வேலைன்னு பார்த்தா மேஜிக் ஃபாரஸ்ட்ல இருக்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஸோ இவளுடைய பேர் வந்து டிலோ, மேஜிக் கிங்கோடைய பேத்தி போல. ஸோ இந்த மேஜிக் ஃபாரஸ்ட்டுக்கு ஒரு ராஜா இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ராஜாவுடைய பேத்தி போல. ஸோ டிலோ உங்களை பார்த்ததுமே எனிமீஸ் அப்படின்னு நினைச்சு அட்டாக் பண்ண வரா. அதை பார்த்து ஃப்ரெண்டு நாங்கள் மனுஷங்க தாமா, நாங்கள் ஒன்றும் ஆபத்தானவங்க கிடையாது அப்படின்னு கிங்டம்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக டிலோ என்ன பண்றாங்க, உங்க ஹேரை பிடிங்கி செக் பண்ணி இப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணி எல்லாருமே உட்காந்து பேச, ஃப்ரெண்டு டிலோ கிட்ட நீங்க யாருன்னு கேட்கவும் டிலோ மேஜிக் கிங்கோட பேத்தினும் அவருக்கு தெரியாம நிறைய மேஜிக் பண்றதாவும் சொல்றான். ஸோ இதை கேட்ட ஹீரோ அப்போ உனக்கு தெரிஞ்சு மேஜிக் வச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது பண்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சாம்பிளை காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லி அங்க எரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு கேண்டில மேஜிக்னால அந்த இடத்துல தொங்க விட்டு அதை அப்படியே அங்க இருக்கிற ரோப்ல ஃபயர் பண்ணி காட்டுறா. இப்போ அப்படியே சீன் கட் ஆகி ஹீரோயின் அவளுடைய மாமாவுக்கு நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சுட்டு மட்டையாக்கி அந்த கோல்டன் பாலை ஹேர் பின்னை வச்சு ஓபன் பண்ணி எடுத்து யாருக்கும் தெரியாத மாதிரி அங்கிருந்து கிளம்பி போறா. இந்த சைடு இந்த டிலோ ஹீரோக்கு ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒன்று குடிக்க சொல்ல, உடனே ஃப்ரெண்டும் பாய்சன் ஏதாவது இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ஆனா நம்ம ஹீரோ அது எதுவுமே கேட்காம வாங்கி குடிச்சிட்டு பபுள்ஸ் எல்லாம் விட்டுட்டு இருக்கிறான். அடுத்தது ஹீரோ கிட்ட அந்த டிலோ என்ன சொல்றான்னா, அங்க இருக்கிற கட்டையை தூக்கி பாரு, இதோடைய மேஜிக் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல ஹீரோவன் தூக்கி பார்க்கறான். பட் அவனால முடியல.
முடியல. இதை பார்த்துட்டிலோ அடுத்த டாஸ்க்கை ட்ரை பண்ணலான்னு மேஜிக் புக்கை ரீட் பண்ணி ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி அங்கேருந்து ஹீரோ கிட்ட போய் நான் மந்திரத்தை சொல்ல நீ கண்ணை திறக்கக்கூடாது, நீ ஹீரோயினை மனசில் நினச்சிக்கோ, நம்ம எல்லாருமே ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு போகலான்ற மாதிரி சொல்லி மேஜிக் புக்கை ஃப்ரெண்டு வச்சிருக்க டிலோ ஒரு கையை புக்கில் வச்சுட்டு இன்னொரு கையை ஹீரோடைய நெத்தியில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஹீரோவும் கண்ணை க்ளோஸ் பண்ணியிருக்கிறான். அப்போ சடனாக ஃப்ரெண்டு கால் மேலே தவளை ஏறவும் பயந்த ஃப்ரெண்டு கத்தி தள்ளி போக இந்த சவுண்டு கேட்டு ஹீரோ கண்ணை திறந்ததுனால இப்போ இவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆகி ஹீரோ அங்கேருந்து காணாமல் போயிட்டான். ஸோ ஃப்ரெண்டும் டிலோவும் ஐயோன்ற மாதிரி ஹீரோ திட்டுறாங்க. அப்போ ஹீரோடைய சவுண்டு தவளை கிட்ட இருந்து வருது. என்னன்னு பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து தவளை உடம்புக்குள்ளே போயிட்டான். ஸோ இதை பார்த்து ஃப்ரெண்டு டிலோ கிட்ட என்னடி பண்ணி தொலைச்ச, எப்படி நம்ம ஹீரோ இப்படி மாறினா அப்படின்னு கேட்கும்போது அதை கேட்ட டிலோவும் இட்ஸ் நாட் மை ஃபால்ட், ஹீரோ கண்ணை திறந்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு கேஷுவலாக சொல்லும்போது தவளையாக மாறின நம்ம ஹீரோ அங்கேருந்து குதிச்சு போக அங்கே ஒரு பாம்பு வர நம்ம ஹீரோவை பார்க்க ஹீரோவும் சும்மா இல்லாமல் என்ன பாம்பு படம்லாம் எடுத்துட்டியா, எப்போ ரிலீஸ் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது தான் அவனுக்கு ஐயோ நம்ம இப்போ தவளையாக இருக்கோமோ அப்படின்னு பயந்து அலறி அடித்து ஓட்டம் எடுக்கிறான். அதாவது தாவி போகிறான். அடுத்த சீனில் நம்ம ஹீரோயின் கோல்டன் பால் எடுத்துட்டு மேஜிக் ஃபாரஸ்ட் முன்னாடி நிற்க அப்போ ஹீரோ மேஜிக் ஃபாரஸ்ட்லேருந்து வெளியில் வந்து பார்த்தா அங்கே தான் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கிறான். உடனே ஹீரோயினை பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்து ஹீரோயினை கூப்பிட அந்த சாக்கில் நம்ம ஹீரோயின் அவள் வச்சிருந்த கோல்டன் பாலை கிணத்துக்குள்ளே கை தவறி போட்டுடுறா. இதை பார்த்து ஹீரோயின் ஃபீல் பண்ண உடனே ஹீரோ வந்து நான் தாம்மா ஹீரோ அப்படின்னு மேஜிக் ஃபாரஸ்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே பட் ஹீரோயினுக்கு அதுக்கு எதுவுமே கேட்கல, வெறும் தவளை சத்தம் போடுற மாதிரி தான் கேட்குது. ஸோ ஹீரோவுக்கு இது என்னடா மற்றதெல்லாம் நம்ம சொன்னால் ஹீரோயினுக்கு கேட்குது, நான் யாருன்னு ஹீரோயின் கிட்ட சொன்னால் மட்டும் கேட்கலையே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்தது ஹீரோவை பார்த்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா, அது என்னன்னா என்னுடைய கோல்டன் பால் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு, நீ மட்டும் அதை எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா நான் உனக்கு சாப்பிட விதவிதமாக வாங்கி தரேன் அப்படின்னு சொல்ல இதை கேட்டு ஹீரோ நான் கேட்குறத நீ தரணும், ப்ராமிஸ் பண்ணு, அப்படின்னா நான் உனக்கு கோல்டன் பாலை எடுத்து தரேன். அது என்னன்னா நான் உன்னோட உட்காந்து ஒன்றா சாப்பிடணும், அடுத்தது உன் பெட்ரூமில் தூங்கணும், இதுதான் என்னுடைய டீல் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி ஓகேன்னு சொன்னதுனால ஹீரோ அந்த கோல்டன் பாலை உருட்டி மேலே கொண்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்க அதை வாங்கி ஹீரோயின் செம்ம ஹாப்பியாக அதுக்குள்ளே ஹீரோயினுடைய மாமா ஆட்களோட வந்து ஹீரோயினை தூக்கிட்டு போயிட்டுறாரு. ஸோ ஹீரோ இதை பார்த்து கொஞ்ச நேரம் லேட்டாக வரக்கூடாதா குறியில கூட்டம் அப்படின்னு திட்ட அதுக்குள்ளே ஹீரோ இருக்கிறத கண்டுபிடிச்சி ஃப்ரெண்டு டிலோ அந்த இடத்துக்கு வராங்க. பட் டிலோ மட்டும் மேஜிக் ஃபாரஸ்ட்டுக்கு வெளியில் வந்த மேஜிக் கிங் வந்து பனிஷ் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லவும் அதுக்கு ஃப்ரெண்டு ஆமாம் அப்படியே நீ பயந்துட்டாலும் சும்மா ஆக்ட் பண்ணாமல் ஹீரோ வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு கொக்கு பறந்து வந்து நம்ம ஹீரோ தூக்கிட்டு போகிறத பார்த்து ஐயோ உடனே ஏதாவது பண்ணு அப்படின்னு அந்த டிலோவை பார்த்து சொல்ல டிலோவும் மேஜிக் பண்ணி ஒரு மின்னல் மாதிரி போய் கொக்கை போய் வைக்க அது பொத்துன்னு ஹீரோவை தூக்கி குளத்துல போட்டுருது. அதை பார்த்த டிலோ ஹீரோன் இருக்கிற இடத்துல உள்ள குளத்துல தான் விழுந்திருக்கான்ற மாதிரி சொல்லி இவங்களும் வேகமாக அங்கே கிளம்புறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ விழுந்த குளத்துல இருந்து சவுண்டு கேட்டு வலையை போட்டு ஹீரோ அங்கே இருந்தவங்க பிடிச்சிட்டாங்க. உடனே ஹீரோ அவங்க கிட்ட என்ன விடுங்கடா வெண்டக்கா பசங்களா அப்படின்னு சொன்னதுமே இதை கேட்ட அந்த ஆட்கள்லாம் தவளையா அப்படி பேசுது அப்படின்னு சாக்காகி கிங் கிட்ட சொல்ல வராங்க. அங்க என்னடானா நம்ம ஹீரோயினுடைய அக்கா இருக்காங்கல்ல அவங்க குண்டு பிரின்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த டைம்ல தான் வந்து ஒரு தவளை வந்து ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லி வெளியில வந்து நிக்குது அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினை பார்த்து என்ன வேலை பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு பார்க்க உடனே ஹீரோயினும் எனக்கு எதுவும் தெரியல அப்படின்னு சொன்னதுமே கிங்கோடைய ஆட்கள் ஹீரோவை ஒரு பவுச்சில் போட்டு எடுத்துட்டு வந்து கிங் முன்னால வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுல இருந்து ஹீரோ வெளியில வந்து கிங் கிட்ட உங்க பொண்ணு என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன்ற மாதிரி சொல்ல உடனே ராஜாவும் ஹீரோயினை பார்த்ததுமே இந்த தவளை சொல்றது உண்மைதானா அப்படின்னு கேட்க அவளும் உண்மைன்ற மாதிரி சொல்றா. ஸோ ராஜாவும் இதை கேட்டு ஹீரோ கிட்ட ஹீரோயின் அப்படி என்ன ப்ராமிஸ் பண்ணா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராமிஸை ஹீரோயின் கண்டிப்பா காப்பாத்துவா அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறாரு. அடுத்தது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த ராக்கி பிரின்ஸ் இருக்கு இல்லையா உன்னைய சூப் வச்சு குடிக்க போறேன்டா, இப்படி குடிச்சா தலைவலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னதும் இதை கேட்டு ஹீரோ உன்னால சூப் வைக்கவும் முடியாது சுண்டலும் வைக்க முடியாது போடா பொறிக்கடலை வாயா அப்படின்னு திட்டிட. ஸோ ஹீரோ சொன்னதுமே ராக்கி கடுப்பாகி ஹீரோ அடிக்க வர அதுக்குள்ள ஃப்ரெண்டும் டிலோவும் அந்த இடத்துக்கு வந்து ஃபுட் சர்வ் பண்ற ஆளுங்க மாதிரி வந்துடுறாங்க. ஸோ பிளேட்டை ஹீரோ மேலே வச்சு சேஃபாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணா ராஜா ஹீரோயின் கிட்ட உங்ககிட்ட இவ்வளோ நாளும் ஒரு உண்மையை மறைச்சிருந்தேன், அதை சொல்றதுக்கு இதுதான் சரியான டைம்னு நினைக்கிறேன். நான் உன்னுடைய அம்மாவை மேஜிக் ஃபாரஸ்ட்ல தான் பார்த்ததுமே அவளுக்கு என்ன பிடிச்சிருச்சு. பட் உன்னுடைய தாத்தாவான மேஜிக் கிங் வந்து இது சரி வராதுன்னு வான் பண்ண இதனால உன்னுடைய அம்மா அவரை எதிர்த்து மேஜிக் ஃபாரஸ்ட்டை விட்டு வெளியில வந்து என் கூட வாழ ஸ்டார்ட் பண்ணா. பட் என்னுடைய அன்லைக்கி அவள் என்னை விட்டு சீக்கிரமா போயிட்டா. ஸோ உன்னுடைய தாத்தாவுக்கு என் மேலே ரொம்பவே கோவம். இப்போ இங்கே நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ தப்பாப்படுது. தவளை கூட மேஜிக் ஃபாரஸ்ட்லேருந்து தான் வந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அம்மாவுடைய மெமரியாக தான் நான் அந்த கோல்டன் பாலையும் வச்சிருந்தேன். அதனால தான் உனக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இத்தனை நாளாக நான் அதை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி முடிக்க உடனே ஹீரோயினும் எனக்கு கோல்டன் பாலை டச் பண்ணதுமே என்னுடைய அம்மா என்னுடைய பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி கேட்டுச்சு. அதே மாதிரி மேஜிக் ஃபாரஸ்ட்டும் என் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஃபீல் வந்துச்சு. அந்த உண்மையை கண்டுபிடிக்க நினச்சேன். பட் எனக்கு அதை விட ஹீரோ ரொம்பவே முக்கியம். அவன் மேஜிக் ஃபாரஸ்ட்ல மாட்டிக்கிட்டான். எப்படியா வச்சு அவனை சேவ் பண்ணணும். பிகாஸ் நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அவன் எனக்காக எதையுமே பண்ணுவான் அப்படின்னு சொல்லி முடிக்க இதை கேட்ட ராஜா உன் மனசுல இருந்து அவனை தூக்கி எறிஞ்சிரு, அது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ல பட் ஹீரோயின் அப்படிலாம் என்னால் தூக்கி போட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டுறாங்க.
போயிடுறாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ கிட்ட அந்த டிலோ பொண்ணு வந்து நீ ஹீரோயின் கிட்ட நீ யாருன்னு சொல்லாம கிஸ் வாங்கணும் இல்லனா கிஸ் கொடுக்கணும், அப்படி பண்ணா மட்டும்தான் இதுல இருந்து மறுபடியும் நீ மனுஷனா மாற முடியும் அப்படின்னதும் அதுக்கு ஹீரோ வந்து அவ என்ன கிஸ் பண்ண சான்ஸே கிடையாது, அப்படின்னா நான் இப்படிதான் இருப்பேனா கடைசி வரைக்குமே அப்படின்னு சொல்ல அதுக்கு டிலோ அப்படி இல்ல உன்னால முடியும், காதல்னால எல்லாத்தையுமே பண்ண முடியும், நீ பாசிட்டிவா இரு அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் எல்லாம் பண்றா. அடுத்தது ஹீரோயின் அவளுடைய துணியை பேக் பண்ணிட்டு இருக்க அப்ப வெளியில யாரோ கதவு தட்டுற மாதிரியான சத்தம் கேக்குது. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தா அங்க ஹீரோ கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க. ஏன்னா ப்ராமிஸ் ஹீரோயின் அப்படி தானே பண்ணி இருந்திருக்காங்க அதனால. ஸோ ஹீரோ வந்ததுமே ஹீரோயின் வந்து ரொம்ப டென்ஷனா அலையிறத பார்த்து ஹீரோயினை பார்த்து நீ யாரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ தேடுறாள் மேஜிக் ஃபாரஸ்ட்ல தானே இருக்காங்க அப்படின்னு இதை கேட்டு ஹீரோயின் ஃபாஸ்டா வந்து ஹீரோ கிட்ட ஆமா உனக்கு ஹீரோ பத்தி தெரியுமா, நீ அவனை பார்த்தியா, அவன் நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தேன், அவனுக்கு நினைப்பு ஃபுல்லுமே நீ மட்டும்தான், அவன் உன்னை லவ் பண்ற மாதிரி நீயும் அவனை லவ் பண்றது அவனுக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம அவன் உன்னை தேடி சீக்கிரமாவே வருவான்னு சொன்னதும் ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஸோ சந்தோஷம் தாங்காம தேங்க்யூலாம் சொல்ல உடனே தவளை தேங்க்யூ மட்டும் தானா ஒரு கிஸ் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுமே அதுக்கு என்ன கிஸ் தானே கொடுத்துட்டா போச்சுன்னு சொல்லி அவளுடைய விரல்ல கிஸ் பண்ணி அதை ஹீரோ மேல வச்சு இதோ கிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னதும் உடனே ஹீரோ மனசுக்குள்ள கொடுக்குற மாதிரி கொடுக்க வந்து கூறு கட்ட குதிரை இப்படி நம்மளை ஏமாத்திட்டா அப்படின்னு மனசுக்குள்ள ஃபீலிங் வேற வருது. அடுத்தது நம்ம ஹீரோ மெதுவா வெளியில வரும்போது அங்க ராக்கிய வந்து ஹீரோ தூக்கி என்னையவா நீ கிண்டல் பண்ண, இரு உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி பானைக்குள்ள பத்திரமா போட்டு கிச்சனுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற ஷார்ப்பா கத்தி எடுத்து என்ன வாய் பேசின, உன்னை குக் பண்ணி நான் சாப்பிட்டு ஏப்பம் விடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல இதெல்லாம் டீலாவும் ஃப்ரெண்டும் வெளியில இருந்து பார்த்துட்டு கரெக்டா வெட்ட போற டைம்ல அந்த இடத்துக்கு வந்து கேண்டில தூக்கி ரோப் மேல ஃபயர் பண்ண அது பொத்துன்னு ராக்கி மேல விழுந்துருது. ஸோ அவன் நல்லா தடுமாறி போக இந்த கேப்ல இவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை சேஃப் ஆக்கிடுறாங்க. உடனே ஹீரோ சோத்து மடையும் கொஞ்ச நேரத்துல சோழிய முடிச்சிருப்பான் போல அப்படின்னும் போது இப்போ ஹீரோவை ஹீரோயின் ரூமுக்கு வெளியில கொண்டு போய் விட ஹீரோவும் மெதுவா குதிச்சு ஹீரோயின் கிட்ட க்ளோஸ் ஆகி கண்ணை மூடி கிஸ் பண்ணலான்னு பார்த்தா அப்போ ஹீரோயின் கண் முழிச்சு பார்த்து ஹீரோவை சவுத்துலயே தூக்கி வீசிடுறாங்க. உடனே ஹீரோ சவுத்துல மோதி இப்போ மனித ஹீரோவா மாறி மயங்கி விழுந்துடுறான். இந்த சவுண்டு கேட்டு ராஜா எல்லாருமே அந்த இடத்துக்கு வரவும் ஹீரோயினை பார்த்து ஹீரோவா இது அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ ஃப்ரெண்டு டிலோ கிட்ட ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல டிலோவும் இதை சால்வ் பண்ணணும்னா ஹீரோயின் ஹீரோவுக்கு கிஸ் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்ல அந்த டைம்ல கிங் வந்து டிலோவை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு இருக்க உடனே ஹீரோயின் கிஸ் பண்ணா இதை சால்வ் பண்ணலாம் தானே அப்படின்னு ஹீரோவுக்கு கிஸ் பண்ணியும் ஹீரோ எந்திரிக்கவே இல்லை. உடனே டிலோ இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா ஹீரோ உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லவும் ஆனா ராஜா இதை கேட்டுட்டு இதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரியும், என் கூட எல்லாருமே வாங்கன்னு சொல்லி மேஜிக் ஃபாரஸ்ட்க்கு கூட்டிட்டு போய் மேஜிக் மேனை கூப்பிட்டு என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் எனக்காக வரல உங்க பேத்தி லைஃப்காக தான் வந்திருக்கிறேன், நான் என்னுடைய ஒய்ஃபை தான் இழந்துட்டேன், ஆனா என்னுடைய பொண்ணுடைய சந்தோஷம் எனக்கு ரொம்பவே முக்கியம், அதனால எங்களை ஃபாரஸ்ட்குள்ள வர அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல பட் அங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாததுனால கிங் வந்து ஃபீல் பண்ணி திரும்ப அப்போ கரெக்டா மேஜிக் ஃபாரஸ்ட்ல ஒரு போர்ட்டல் ரொம்ப பிரைட்டா மின்னல்லாம் வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ எல்லாருமே ஹாப்பியாகி அதுக்குள்ள போறாங்க. அப்போ ஒரு மரத்துக்குள்ள இருந்து ஒரு வயசான தலையில கொம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பஞ்சு மிட்டாய் மாதிரி முகத்துல எல்லாம் முடி முளைச்சி மேஜிக் கிங் வராரு. ஸோ அவரை பார்த்த ஹீரோயின் உடனே நீங்க தான் என்னுடைய தாத்தாவா, எப்படி இருக்கீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் லவ் பண்ற பையனை காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சவும் மற்ற எல்லாருமே மேஜிக் கிங்கை கும்பிடுறாங்க. உடனே மேஜிக் கிங்கும் ஹீரோவை எழுப்புறதுக்காக மந்திரம் போட அப்போ சைட்ல டிலோ இருக்கிறதுனால இவளால தான் ஹீரோ இப்படி ஆயிருக்கான்னு சொல்லி முறைக்கிறாரு. அதுக்குள்ள ஃப்ரெண்டு டிலோவை எதுவும் திட்டாதீங்க, திட்டணும்னா என்னைய திட்டுங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் நமக்கு தெரியுது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க போல. இந்த டைம்ல மேஜிக் மேன் அங்க இருந்த கோல்டன் பாலை வாங்கி அதை ஓபன் பண்ணதும் அதுல ஒரு பிரகாசமான ஒளி வர அது அப்படியே மேலெல்லாம் பறந்து வந்து அதுக்குள்ள இருந்து ஹீரோயினோடைய அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயின் இதுதான் அம்மா அப்படின்னு நினைக்க அதை மாதிரி ஹீரோயினோடைய அம்மாவும் ஹீரோயின் கிட்ட வந்து என் தங்கமே என்னால உன் கூட டிராவல் பண்ண முடியல பட் நான் உன் கூட தான் இருந்தேன், இனியும் என்னுடைய பிளெஸிங் எப்போதுமே உன் கூட தான் இருக்கும்னு சொல்லிட்டு போக உடனே ஹீரோயின் இல்லம்மா நீங்க எங்கேயும் போகக்கூடாது எப்போ என் கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல அதுக்குள்ள குயின் கிங்கை பார்த்துக்கிட்டே மறைஞ்சு போயிடுறாங்க. அடுத்தது ஹீரோயின் மெதுவா ஹீரோ கிஸ் பண்ணதும் இப்போ கடைசியா ஹீரோ வந்து கண் முழிச்சிடுறான். அப்போ ஹீரோயின் ஏய் திருடா என்னையும் கொள்ளடிச்சிட்டல கடைசியா ஐ லவ் யூன்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணி ஹக்லாம் பண்றாங்க. அப்புறம் என்ன அடுத்தது கிங்கும் அந்த மேஜிக் கிங் கிட்டேயே கோல்டன் பாலை கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ குயினும் அதுல இருந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அந்த கோல்டன் பாலை ரிட்டன் மேஜிக் கிங்டே கொடுத்துட்றாரு. அடுத்தது டிலோவும் போய் ஹியூமன்ஸை மேஜிக் ஃபாரஸ்ட்ல அலோவ் பண்றதுக்கு பெர்மிஷனும் வாங்கிடுறான். அடுத்ததா ஹீரோயின் ஹீரோ கிட்ட இன்னமும் முடியல, ஃபைனலா ஒரு டெஸ்ட் இருக்குல்ல அதுலயும் பாஸ் பண்ணணும்ல அப்பதானே மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இதுல இருந்து குதிச்சு உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு காட்டு அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் எட்டி பாக்குறான். கீழே ஒரு லாரியில வைக்கோல் இருக்குது. அப்பதான் ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஹீரோடைய கோல்டன் காயினை காமிச்சு உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்ற மாதிரி சொல்ல அதுல இருந்து ஒரு கல்லு ஸ்லிப் ஆக ரெண்டு பேரும் விழ அப்படியே சீனும் கட் ஆகி இப்போ இதெல்லாம் ஃப்ரெண்ட் அவனுடைய பிள்ளைங்க கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி முடிக்க அதுக்குள்ள டிலே வந்து டைம் ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்ல ஸோ ஃப்ரெண்டும் மேஜிக் ஃபாரஸ்ட்ல செட்டில் ஆயிட்டான் போல. அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ செமையா இருந்துச்சுல்ல, எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததும் இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தை பார்க்கலாம். சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.